வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள் காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இன்றைக்கு கரூர் சம்பவத்தை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் உங்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரி இப்பொழுது தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? இல்ல 41 பேருடைய மரணத்திற்கு உரிய நீதி விசாரணை வேணும் அப்படின்றதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கேள்வியாக இருந்தது. அதை ஒவ்வொரு முறையும் ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பாக இருக்கும்போது எல்லாத்துக்குமே சிபிஐ வழக்கு தான் வேணும் அப்படின்றத அடம் பிடிச்சது. அன்னைக்கும் இதே உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போச்சு. அன்னைக்கும் இதே பாஜக அரசு தான் மேலிடத்திலையும் இருந்தது. அன்னைக்கு பாஜக இவர்களுக்கு தேவைப்படுதா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்றத சொல்லும் போது அதுக்கு மாற்று ஒரு வடிவங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வடிவங்கள் எல்லாம் தமிழக மக்கள்கிட்ட எடுபடல. அது நீதிக்கான விசாரணையாக வேணும். இது அருணா ஜெகதீசன் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு அவசரமா ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதனுடைய பதட்டம் தான் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படணும். ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்படணும் அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கேள்வியாக இருந்தது. இன்று அது உச்ச நீதிமன்றம் அதை உறுதி செய்திருப்பது வரவேற்கத்தக்கதா இருக்கு. இப்போ இந்த 41 பேருடைய மரணத்திற்கு பின்பு இப்போ சிபிஐ விசாரணை அமைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இதற்கு அப்புறம் தான் விசாரணை எல்லாம் தொடர்ந்து நடக்க போகுது. இப்போ முழுக்க இது தமிழக அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்படின்றதெல்லாம் தனியாக இருந்தாலுமே இந்த விசாரணையில் என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் தான் தனியாக தான் பார்க்கணும். அதுக்கு இன்னும் காலங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் இதுக்கு தார்மீக பொறுப்பு கொஞ்சம் நீங்க ஏற்க வேண்டும் என்ற ஒரு கருத்து வந்தது இல்லையா? அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அத்தனை ஆண்டுகள் பத்திரிகை துறையில இருக்கீங்க. தார்மீக பொறுப்பு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போனவர் தான் ஏத்துக்கணுமா? இல்ல இந்த கருத்து வந்ததா இல்லையான்னு கேக்குறேன். இல்ல இந்த மாதிரியான பார்வை என்ன மாதிரியான ஒரு பார்வைன்னு எனக்கு தெரியல. இதுதான் பாசிசத்தினுடைய பார்வையா இருக்குதுன்னு தோணுது எனக்கு. பாயாசவாதிகளுடைய பார்வையும் அதே போலதான் இருக்குதுன்னு சொல்றேன். இல்ல நீங்க பாசிசம் சொன்னீங்க. இல்ல நீங்க யாரை பாசிசம் சொன்னீங்களோ அவங்க தான் இப்ப உங்களுக்கு ஆதரவு தராங்க இல்லையா? இல்ல எங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் பிஜேபி காரர்கள் சொல்ல வரீங்களா? நான் அண்ணாமலையும் இவங்களையும் சொல்ல வரேன். நான் நீதிபதிகளை பத்தி பேச வரல. இங்க தமிழகத்துல பிஜேபி காரர்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க இல்லையா? அதை கேக்குறேன். யாருக்கு அவர்கள் பேசிட்டதுனால தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் அட்டை போட்டு சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தமா? இல்ல கூட்டணி வச்சுட்டோன்றது அர்த்தமா? ஆனா ஒரு கூட்டணி பார்வை இப்ப இருக்கு, நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்கே தெரியுதா? தாவேகாவோட பிஜேபி நெருங்குறாங்க, அதிமுக நெருங்குறாங்க, ஒரு கூட்டணி பார்வை வெளியில வைக்கப்படுது. நீங்க அதை பாக்குறீங்க இல்லையா? கூட்டணி பார்வை வைக்கப்படுது. தமிழக வெற்றி கழகம் அதை ஆமோதிச்சிருக்கா? அதுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கா? அதை ஏத்துக்குச்சா? ஆனா அதை மறுக்கல. இல்ல அதுக்காக சொல்றேன். காலகட்டத்துல அதை அப்படிதான் போக போறேன்னு சொல்லியிருக்கா? இல்ல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுதா? இது எந்த மாதிரியான ஒரு பார்வைன்னு எனக்கு புரியலையே. இல்ல பொதுவா எப்படி தாகத்தை தீர்த்துருன்னு கேக்குறேன். அவர்களாலேயே ஒரு ஆட்சி அமைக்க முடியல. தனியா நின்று ஒரு சீட்டை வாங்க முடியல. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒன்றியத்தினுடைய பார்வை அன்றைய பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய ஆளக்கூடியவர்களும் எதிரணியில இருக்கக்கூடியவர்களும் அரசியல் செய்யக்கூடியவர்களையும் இங்க ஆளக்கூடிய 74 ஆண்டுகள் பாரம்பரியம், 54 வருஷ பாரம்பரியம் ஒட்டுமொத்தம் இந்த 2 வருஷத்தை நோக்கி தானே இருக்கு. அப்போ உங்களுடைய அரசியல் இத்தனை ஆண்டுகள் கட்டமைப்புகள் எங்க போச்சு? நீங்க மக்களுக்கு நீங்க என்ன அரசியல் படுத்திருக்கீங்க? மக்கள்கிட்ட நீங்க என்ன அரசியல் புரிதலை கொண்டு வந்திருக்கீங்க? அப்ப இந்த 2 ஆண்டு கட்சி தான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றா இருக்குன்றத ஒத்துக்கிறீங்களா கார்த்திக்? இல்ல அதாவது திமுக கூட்டணி கட்சியான திருமாவளவன் போன்றவர்கள், இவ கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகாவை கையில் எடுக்கிறதுக்கு பிஜேபி முயலுது, அதை தாவேகா சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்றாங்க. கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாத்துக்கங்கன்னு சொல்றாங்க. அதே பிஜேபி கூட்டணியில திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் கடந்த காலத்துல கூட்டணியில இருந்திருக்குன்றது கார்த்திக் நல்லா அறிவாருன்னு நினைக்கிறேன். அதை பேசக்கூடிய அருகதை அவர்களுக்கு இல்ல. எடுப்பார் கைப்பிள்ளை தமிழக வெற்றி கழகம். சுய புத்தி இருக்கு, அறிவு இருக்கு. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மாற்றம் வேணும்னு நினைக்குது. அதனால சுய சிந்தனையோட நிக்குது, தனியா நிக்குது. இத்தனை கட்சிகளை கூட்டணியா வச்சுக்கிட்டு
தோக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் வந்து நிற்கக்கூடிய கூட்டம் அல்ல அது. மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கிய கூட்டம், மக்களையும் மண்ணையும் மனசுல வச்சு வந்து நிற்கக்கூடிய கூட்டம், மக்களுக்காக மட்டுமே இந்த களத்தில் நிற்கக்கூடிய கூட்டம். இங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய யாரும் மிகப்பெரிய செல்வந்தர்லாம் கிடையாது. எல்லாம் அன்றாட பிழைப்பாளிகள். யாரோ 1-2 பேர் ஒரு சின்ன லெவல்ல இருக்கலாமே தவிர்த்து மத்த எல்லாரும் சாதாரணமானவர்கள். அதை ஒத்துக்கிறீங்கல்ல கார்? இல்ல அது ஓகே. இல்ல நானே கேட்கிறேன்னா, உங்களுக்கு கூட்டம் கூடுது அப்படிங்கறத யாருமே மறுக்கல. விஜய் அவர்கள் பரப்பரைக்கு எல்லா இடங்களிலும் கூட்டம் கூடுங்கிறத யாரும் மறக்கல. ஆனா அதுல என்ன ஒரு சின்ன விஷயம்னா, அதை முறைப்படுத்துறதற்கு சரியான நீங்க உங்களுடைய அமைப்பு ரீதியாக இன்னும் பலம் வரலன்னு சொல்றாங்க. இல்ல, அமைப்பு ரீதியான பலம் வரல, பிரச்சனை இருக்கு, கூட்டம் கூடுது, நடிகரை பார்க்க வந்த கூட்டம், இதெல்லாம் யாருக்கு வந்து மைனஸா இருக்கும்னு நினைக்கிறாரு கார்த்திக்? உங்களுடைய பார்வை யாருக்கு தோல்வியா இருக்கும்? அதாவது இதுவே தேர்தல் வந்தா தான் தெரியும். இப்ப ரெண்டு பக்கம் பார்வை என்னன்னா, இதுல ஒரு பக்கம் பார்வை, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏன் தாவேக்காவுக்கு அட்வைசரா மாறிடுறீங்க? நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய வேலைகளை போய் பாருங்க. பத்திரிகையாளர் பேர்ல செந்தில்வேல் மாதிரி எல்லாரும் மாறிடாதீங்கன்னு சொல்றேன். நீங்க திமுக யாரு உங்களை குற்றம் சாட்டுறப்போ அவங்க சொல்றீங்க. கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் மாற்ற கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்துக்கு அட்வைசரா இருக்கிறாங்களா? அது தேவையில்லை. உங்களுடைய கட்சிக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கு. கம்யூனிஸ்ட் உள்பட இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் எழுந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகள்கிட்ட மாற்றம் எழுந்திருக்கு. இந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, நேற்று நினைக்கிறேன், நேற்று முந்தா நாளோ இவருடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவருடைய அறிக்கை எடுத்து பாருங்க. வேல்முருகனுடைய, உங்களுடைய துண்டை நீங்க காப்பாத்துங்க, உங்களுடைய சீட்டை நீங்க காப்பாத்துங்க, நீங்க எப்படி கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர போறோன்றதுக்கு நீங்க பாடுபடுங்க. எல்லாரும் அதுக்குதான் உழைக்கிறாங்க. நாங்க உழைத்து உங்களை அரசியல் சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறதுக்கான நாங்க வந்து அந்த மாதிரி கூட்டணிக்கு, அந்த மாதிரி கம்யூனிஸ்டோ, அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகளோ, அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகமோ மத்த இஸ்லாமிய இயக்கங்கள் போல நாங்கள் உழைப்பது தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரணும்ன்றது மட்டும்தான். 31ல வரலாம், 2ல வரலாம், அதுதான் உங்களுடைய பார்வை. எங்களுடைய நோக்கம் என்ன? 2026 ஆரம்ப காலகட்டத்திலே பதிவு செய்யறாரு. 2026 நாடாளுமன்ற தேர்தல் அல்ல எங்களுடைய நோக்கம்னு பதிவு செய்யறாரு. கண்டிப்பா. அதுல இப்ப என்ன ஒரு பார்வை சொல்றாங்க அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பாக விஜய் அவர்கள் எடுத்த நிலை வேறாக இருக்கும், இப்ப எடுக்கக்கூடிய நிலை வேறாக இருக்கும் எதிர்பார்க்கறாங்க. என்ன அப்படின்னா, அதிமுகவும் மற்றும் பிஜேபி தனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாருன்ற மாதிரி இவங்களுடைய நோக்கர்கள் சொல்றாங்களே, அப்படியா? அதெல்லாம் சொல்றேன். காணல் நீர் எல்லாம் ஒருபோதும் தாகத்தை தீர்த்துறாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு ஆந்திராவில் பவன் கல்யாணம் எல்லாரும் இப்ப சுட்டி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க முதல்வர் துணை முதல்வர் வேட்பாளராக இருந்த மாதிரி இங்க எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கம். நீங்களே 2-3 நாட்களாக நீங்க டிவி எல்லாருடைய காணொலியும் பார்ப்பீங்க, எல்லாருடைய விவாதங்களையும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அதை வச்சு தான் சொல்றேன், கேட்கிறேன். இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி யாரெல்லாம் பேசினார்களோ அவர்கள்லாம் 3 மாசத்துக்கு முன்னாடி காணொலியை பாருங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி காணொலியை பாருங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காணொலியை பாருங்க, அப்புறம் பேசுவோம். ஜலீல் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறான். மாற்று கருத்தே இல்ல. ஒத்துக்கிறீங்களா? ஆனா இன்னைக்கு மாத்தி மாத்தி பேசிக்கிறீங்க. நீங்க மாற்று கருத்து கிடையாது, நீங்க மாற்றி பேச நான் சொல்லல. சாத்தியம் இல்ல. சிவாஜி, பாக்கியராஜ், கார்த்திக், சீமான் நடிகர் இல்லையா? சினிமா துறை சார்ந்தவர் இல்லையா? இப்படி எல்லாருமே எல்லா அரசியல்வாதி கட்டமைப்பு. உதயநிதி யாரு? இல்ல, உதயநிதி எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்புல வந்தவங்கல்ல. யாரு? அந்த உட்கார்ந்துகிட்டீங்க. கமலஹாசன் ஏற்கனவே உங்களுக்கு மகனா பிறந்ததை தாண்டி இவர் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டாரு கமலஹாசன் தான் கேட்டாரு. இன்னைக்கு கமலஹாசனுடைய நிலை என்ன? இதுக்கு அந்த டார்ச் தூக்கி அந்த டிவி எல்லாம் உடைச்சு ஒரு தனியார் நிகழ்ச்சியை தன்வசமா மாத்திக்கிட்டு எப்படியெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணாருன்றதை நீங்க கடந்த காலங்கள்ல பாப்பீங்க. இப்பவும் சொல்றோம், நீங்க அனலைஸ்ட்ன்ற பேர்ல, பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்ல, அரசியல் விமர்சகர்கள்ன்ற பேர்ல நீங்க இவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை காணொலிகளும் நீங்க பார்க்கலாம். 3 மாதத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, தலைவர் தளபதியை இன்னைக்கு புகழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல அவர்களுடைய அனலைஸ்ன்ற பார்வையில இல்ல இன்னைக்கு இப்படி இருக்கு நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது அப்படின்னு சொன்னவர்களாக சரி, அன்டெஸ்டட் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. உண்மையில அன்டெஸ்டட் தான். ஆனால் நமக்கு தெரியல இன்னைக்கு களத்துல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு.
அப்படி அன்டெஸ்டடா நீங்க பார்த்து அவருக்கு ஓட்டு இல்ல வரக்கூடியது எல்லாம் சினிமா மோகம் தான் சொன்னா உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அரசியல் விமர்சகர்கள் கணிக்க தவறிட்டாங்கன்னு அர்த்தம். களத்துல களத்துல தாவேகா நிக்கலன்ற குற்றச்சாட்டு இன்னும் இருக்கு. இப்ப நீங்க உணர்றீங்களா அதை? பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லட்டும். இந்த நாளைக்கு போறாரு, இன்னும் இந்த ஒரு 4 நாள்ல போறாரு. அப்ப அந்த மக்கள் சொல்லட்டும் நீங்க வரலன்னு சொல்லிட்டு. அடுத்த 48 மணி நேரம் கழித்தே ஒவ்வொரு குடும்பத்திட்டையும் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க 4-5 நாள் கழிச்சுதான் செய்திகள் போடுறீங்க. அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம இல்லையா, அவர் 3 நாளைக்கு அப்புறம் தானே அவர் காணொலி அவருடைய பேசினது 3 நாளைக்கு அப்புறம் தானே வந்தது. இல்ல செய்திகள் 3 நாளைக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அவருக்கு முன்னாடி நீங்க பாருங்க, நீங்க போட்டது என்னன்னா 41 குடும்பத்திலையும் பேசுறாரு. இன்னைக்கு கூட ஒரு தம்பி பேசுறாரு, கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் எங்கள்கிட்ட பேசினாருன்னு. இதெல்லாம் சாத்தியமான்றதை நீங்க 41 குடும்பத்திலையும் ஒரே நாள் பேசிட்டாரா? நீங்க செய்திகள் வரும்போது அவர் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டார். நான் ஆரம்பத்துல சொல்றதா, சனிக்கிழமை நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை மிகுந்த மனவேதனையில இருந்தாரு. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையே வீடியோ போட்டாரு. அதுக்கு இடையில எல்லாத்திட்டுமே செவ்வாய்க்கிழமையில இருந்து அவர் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டார். அவர்களுடைய அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லார் வீட்லயும் பேச ஆரம்பிச்சிட்டார். அவங்க அத்தனை பேரும் நீங்க காணொலியிலேயே கட்சி நடத்த முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அவங்க யாரு காணொலியிலேயே கட்சி நடத்த முடியுமான்னு ஒரு கேள்வி. யாரு ஒருத்தர் சொல்லுங்க. அந்த 41 குடும்பம் இருக்குல்ல, அவங்க காணொலியில கட்சி நடத்த முடியுமான்னு கேட்டாங்களா? கேட்டது திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவர்களும் மகுடி வாசிக்கக்கூடியவர்களும் திமுகவினுடைய கைகூலிகளும் வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்களும் மட்டும்தான் பேசியிருப்பாங்க. இதை தாண்டி யாராவது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்ல உங்களை போன்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். அவருக்கான பதிலை நான் கொடுக்குறேன். இல்ல இது கார்த்திகனுடைய கேள்வின்னு சொல்லுங்க, நான் பதில் தரத்துக்கு தயாரா இருக்கேன். எந்த கேள்வி, அதாவது கேள்விகள் பொதுவாக யார் கேட்கிறாங்களோ அந்த கேள்வியை வச்சு நான் உங்ககிட்ட கேட்க முடியும் இல்லையா? நான் என்னுடைய நேரடி கேள்வி கிடையாது. அதுக்கு பதில் சொல்லலாம், அதை நிராகரிக்கவும் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? கண்டிப்பா உரிமை இருக்கு. அப்புறம் அதாவது ஆனா நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட கேட்கிறேன். நிராகரிக்க ஆள் நீங்க கிடையாதுன்னு தெரியும். அதனால பதில் சொல்லிட்டேன், நான் பதில் சொல்லிட்டேன். அது திமுக காரர்களும் திமுகவுக்காக பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், திமுகவுக்காக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் தான் பேச முடியும். வேற யாரும் பேச முடியாது. திமுகவுக்காக கூட்டணியில இருக்கிறவங்க, திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பேசக்கூடிய பல கட்சிகள் இருக்குங்க. வெளிப்படையா தெரியும். திமுக தலைவரை போய் பார்த்துட்டு வந்த உடனே, திமுக மாப்பிள்ள சாரை போய் பார்த்துட்டு வந்த உடனே, குடும்பத்தோட போய் மனைவியோட போய் யார் பார்த்துட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். பொட்டி வாங்கிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இல்ல. அதாவது மூத்த நிர்வாகிகள்லாம் முன்ஜாமீன் வாங்குறது அப்படிங்கிற ஒரு தவறான இதுவாக, அதாவது அவர்கள் வந்து களத்துல நிக்கலாமே, என்ன செய்ய போறாங்கன்ற ஒரு கேள்வி வரும்ல. சட்டத்துல இடம் இருக்குல்ல முன்ஜாமீன் வாங்குறதுக்கு? இல்ல, சட்டத்துல இடம் இருக்கு. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து களத்துல நிக்கலாமேன்னு ஒரு கேள்வி வரும்ல. கட்சியோட பொதுச் செயலாளர் கொலை பண்ணிட்டாரா? அவர் இல்ல இல்லையா? அப்ப வெளியில வரலாம். அவர் ஒண்ணும் பண்ணல, இல்ல வெளியில வரலாமே. கொள்ள அடிச்சுட்டாரா? இவங்க அதான் சொல்றேன், அவர் எதுவுமே பண்ணல இல்லையா? அப்ப வெளியில தைரியமா வரலாமேன்னு ஒரு கேள்வி வரும்ல. எதுவுமே பண்ணாத மீது ஏன் வழக்கு போட்டீங்கன்னு இதே கார்த்திக் கேளுங்களேன். பத்திரிகையாளர் தானே, கேளுங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் 1000 வழக்கு சந்திக்கிறவங்க தானே அரசியல்வாதிகள் இல்லையா? அதே மாதிரிதான் அதுக்கு முன்ஜாமீன்றதும் அதே நீதிமன்றத்துல இருக்குதானே. அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சாசன சட்டம் அதுக்கு அனுமதிச்சிருக்கீங்க. ஜனநாயகத்தினுடைய ஒரு உரிமை தானே அது. பாதிக்கப்பட்டவனுக்காக நிற்கக்கூடிய யாரா வேணா இருக்கலாம். தவறு செஞ்சவனுக்கே முன்ஜாமீன் கிடைக்குதா இல்லையா? இப்ப இந்த சிபிஐ விசாரணை எப்படி இல்ல, இந்த சிபிஐ விசாரணை எதை நோக்கி நகரும் நினைக்கிறீங்க? இறுதியாக ஒரு கேள்வி. இல்ல, அந்த அளவுக்கு அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில ஒரு நீதிமன்ற குழு அமைத்த உடனே செந்தில்வேல் மாதிரி நான் கிடையாது, அதுக்கு இதுதான் தீர்ப்பா வரும்னு சொல்ற அளவுக்கு நான் கிடையாது. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய தலைமையில நிறைய செய்திகள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. அதை வெளிப்படையா சொல்ல முடியாது. கண்டிப்பாக தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெறும் போக்கை நம்ம பார்க்கலாம். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. வாழ்த்துக்கள்.